எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமா? இல்ல எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குமான்னு தெரியல. நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு வந்து நடக்கணும் நடக்கணும்னு நெனைப்போம். ஆனா, அது நடக்கவே நடக்காது. பிடிக்காத விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நெனைப்போம். ஆனா, அதுதான் ஃபர்ஸ்ட்டு நடக்கும். இன்னைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே ஹஸ்பண்ட் வந்து பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்ல வந்து எந்த பொருளுமே வாங்கிட்டு வந்தாங்கன்னா, நான் எடுத்து வச்சா மட்டும் தான். வேற யாருமே எடுத்தே வைக்க மாட்டாங்க. அவங்கள எடுத்து வை எடுத்து வை கத்துனா தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. அவங்க கிட்ட கத்துறத விட நாமளே எடுத்து வச்சலான்னு எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆரஞ்சுலயே வந்து 2 விதமா வாங்கிட்டு வந்தாங்க. ஒண்ணு வந்து கமலா ஆரஞ்சு, இன்னொன்னு வந்து ஜூஸ் போடுற ஆரஞ்சு. நாங்க வந்து அன்னாச்சி பழம் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். நல்ல பெரிய பழமாவே பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னன்னா கொஞ்சம் அது காயா இருந்துச்சு. சரி 2 நாள் கழிச்சு சாப்பிடலாம் எடுத்து வச்சுட்டு, செவ்வாழை, அப்புறம் திராட்சை வாங்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே தொண்டை சரியில்ல. ஆனாலும் எங்களால திராட்சை சாப்பிடாம இருக்க முடியல. அப்புறம் எல்லா பழமும் எடுத்து வச்சு ஒண்ணு ஒண்ணு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டோம். வீட்ல வந்து தனியா சாப்பிட்டத விட பசங்க கூடலாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவங்க கூட ஜாலியா பேசிட்டு, அடிச்சுட்டு, சண்டை போட்டு சாப்பிடுறது அது ஒரு ஜாலியா இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து 2 ஆர்டர் போட்டிருந்தோம். அது இன்னைக்கு வந்துச்சு பார்சலு. பார்சல் வந்த உடனே பார்சல்ல என்ன என்ன கேட்டுட்டே இருந்தாங்க. சரி வாங்க பிரிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டோம். உட்காந்து பார்சல பிரிக்க ஆரம்பிச்சுட்டோம். என்ன பார்சல்ல என்னன்னா, ஒண்ணு வந்து கரண்டிலாம் மாட்டுற ஸ்டாண்ட் ஒண்ணு ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில வந்து கவர்ல தான் நாங்க காய்கறிலாம் வச்சுட்டு இருந்தோம். பாக்ஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆர்டர் போடலாம் போடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஹஸ்பண்ட் போடுற மாரி தெரியல. சரி நானே போட்டு விட்டேன். அதுதான் இப்போ வந்துச்சு. ஸ்டாண்டு வந்து 2 குடுத்துருந்தாங்க. ஒண்ணு இது கரண்டிலாம் மாட்டுறதுக்கு தேவையானது 2 ஸ்டாண்டு. அப்புறம் வந்து கண்டெய்னர் வந்து 6 கண்டெய்னர் குடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் பாக்ஸு. அதில வந்து காயெல்லாம் வந்து அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகுற மாரி ஒரு பிளேட்டும் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அத வச்சு அந்த பாக்ஸில காய்கறி வச்சு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் செம்ம மழை எங்க ஊர்ல. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.